கூட்டணி குடுத்து ஆதரவளிச்சுன்னா நெறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள தாவேக்கால வச்சுட்டு வராரு சார். அது எப்படி சார் அதிமுக கூட்டணிய பாதிக்குமா? இல்ல வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா சார்? இல்லைங்க. அதாவது கூட்டணி உறுதி செய்கிற 1 மணி நேரத்துக்கு முன்பு வரை இப்படி தான் இருக்கு. ஏன்னா இந்த பில்டப் தானே தேவை. நாங்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்று 3வது சக்தி நாங்கள் தான். காங்கிரஸ் எங்களோடு இணைகிறது, கம்யூனிஸ்ட் எங்களோடு இணைகிறது, பிஜேபி தவிர அத்தனை பேர் எங்கிட்ட இணைகிறாங்க. நாங்கள் 3வது அன்றைக்கி தலைமை தாங்க போகிறோம். எங்களுடைய வாக்கு வங்கிய அத்தனை பேரையும் நீங்கள் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. திமுக அஞ்சுகிறது, அதிமுக நடுங்குகிறது. இப்படி பில்டப்பை எது வரைக்கும் ஓட்ட வேண்டியிருக்கு? கூட்டணி அமைவதற்கு 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் இந்த பில்டப்பு ஓட்ட வேண்டியிருக்கு. அதை ஆதவர்ஜனாக செய்கிறார். அது அவருக்கு வேலை. அவருக்கு ஒரு ஐடி விங் இருக்குது. அதில் விஜய் 30% வாக்கு வங்கி தாண்டி விட்டார், 40% வாக்கு வங்கி தாங்கி விட்டார், முதலமைச்சராக வருவதற்கு எல்லா வாய்ப்பும் வந்துருச்சு. இப்படி சோசியல் மீடியாவில் சில லட்சங்களை கோடிகளை செலவு செய்து இது போன்ற பிம்பங்களை கட்டமைப்பது தான் அவர்களுடைய வேலை. அதை அவங்க சரியாக செய்கிறாங்க.